ஹலோ ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான கோவிலை பற்றி தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், காமாக்கிய தேவி கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது, இதோட வரலாறுலாம் என்ன, அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தால் என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் ஒரு பிரசாதமாக கொடுக்குறாங்க அங்கே வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே. அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றி நிறைய மர்மங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. அது எல்லாமே உண்மையா பொய்யா அப்படின்னு உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காமாக்கிய தேவி கோவில். இந்த கோவில் அசாம் மாநிலத்துல குவஹாத்தி நகர்ல நிலாச்சல் மாலையில அமைஞ்சிருக்கு இந்த கோவில். ஃபர்ஸ்ட் இந்த கோவிலோட வரலாறு என்னன்றத சொல்லிடுறேன். அவங்க இந்த கதையை தான் நம்புறாங்க. இதுதான் அவங்க புராணமா எடுத்துட்டு இருக்காங்க. இதோட புராணம் என்ன, புராண கதை என்னன்னு பாத்தீங்கன்னா தர்ஷன் அவர் ஒரு யாகம் நடத்துறாரு. தர்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்வதி அம்மாளோட தந்தை. அவர் ஒரு யாகம் நடத்துறாரு. அந்த யாகத்துக்கு சிவனோட அனுமதியை மறுத்து தான் பார்வதி அம்மா அந்த யாகத்துல கலந்துக்க போறாங்க. இவங்க அந்த யாகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அங்க இருக்கிற அந்த நாட்டு மன்னர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளுங்க, சிவனை தவிர எல்லாருமே அந்த யாகத்துல கலந்துக்கிறாங்க. இவங்க அதை பார்த்த உடனே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு, ஏன் என் கணவரை சிவனை மட்டும் நீங்க இந்த யாகத்துக்கு கூப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிவனை பத்தி அவதூறா பொய் சொல்றாங்க. அவரை பத்தி தப்பான தகவல்களை அவங்க கிட்ட சொல்றாங்க. அந்த எல்லாருமே கூடியிருக்க சபையில இவங்க அதை கேட்கும் போது இவங்க ரொம்ப மன உளைச்சல் பட்டு அந்த அவமானம் தாங்க முடியாம அவங்க தன்னை எரிச்சுக்கிறாங்க. இந்த விஷயம் சிவனுக்கு தெரிஞ்ச உடனே சிவன் அங்க பார்வதி அம்மாவோட உடலை ஏந்தி அவரு அந்த கோபத்துல ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த விஷ்ணு பகவான், சிவன் ருத்ர தாண்டவான்னா என்ன ஆகும், உலகமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வந்துரும், அதை நினைச்சு அவர் அவர்கிட்ட இருக்க ஒரு சக்கர பவரை யூஸ் பண்ணி அந்த அவங்களோட பார்வதி அம்மாவோட உடலை 51 துண்டுகளா சிதற விடுறாரு. அதுல அம்மாளோட யோனி பகுதி விழுந்த இடம் தான் அசாம் மாநிலத்துல இருக்க காமாக்கிய தேவி கோவில். இந்த காமாக்கிய தேவி கோவில் ரொம்ப பெண்மையை போற்றும் வகையில தான் அந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அவங்களோட அந்த யோனி பகுதியை வருஷத்துக்கு 3 நாள், அதாவது ஜூன் மாசம் 21ல இருந்து 25 வரைக்கும் அந்த நடுவுல 3 நாள் அம்மாளுக்கு மாதவிடாய் நடக்கும். கோவில் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த 3 நாளைக்குமே கருவறை முதல் கொண்டு எல்லாமே கோவிலே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. யாருமே கோவில்கள் அலோவ் பண்றது கிடையாது. அந்த 3 நாள் கழிச்சு அந்த 4வது நாள் அந்த அம்மாவுக்கு மாதவிடாய் முடிகிற நேரத்துல 4வது நாள் எல்லாமே முடிஞ்ச 4வது நாள் அங்க நடக்கிற பூஜை தான் அம்புபாஜி மேளா. இந்த பூஜையில கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்தியாவில இருந்து எல்லாருமே இந்த பூஜையில கலந்துக்கிறாங்க. அந்த அம்புபாஜி மேளா ரொம்ப சிறப்பா வழி நடத்துறாங்க. ரொம்ப சிறப்பா வருஷம் இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு அந்த கோவில்ல. அங்க வர பக்தர்களுக்கு என்ன பிரசாதமா கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதவிடாய் காலத்துல அங்க இருக்கிற பூசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிகப்பு நிறத்தான துணியை ஃபுல்லா அங்க போட்டுருவாங்க. அது ஃபுல்லா போட்டுட்டு அந்த யோகி பீடத்து மேல ஃபுல்லா போட்டு யோனி பகுதி மேல போட்டுட்டு, அது மட்டும் இல்லாம கோவில் சுத்தியுமே அவங்க ரெட் கலர் துணியில அவங்க ஃபுல்லா போட்டு வச்சுட்டு அந்த 4வது நாள் தான் அது கொஞ்சம் ஒரு சின்ன துண்டா கட் பண்ணி அந்த துணியை எடுத்து கொஞ்சம் சின்ன துண்டா கட் பண்ணி தான் அங்க வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதாங்க அந்த கோவிலோட ஐதீகம். இந்த கோவில் யார் கட்டினாங்க, ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு முன்னாடி உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குகைக்குள்ள இருந்தது, பாறைக்குள்ள இருந்தது. இதுக்கப்புறம் இந்த கோவிலை யார் மேம்படுத்தி நல்லா கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோச் மன்னர் நரநாராயண அவங்க கோவில் கட்டினாங்க. அம்மாள் அவங்களுக்கு சொல்றாங்க, நீ இந்த கோவில் 6 மணிக்கு மேல யாரையும் உள்ள வரக்கூடாது, யாரையும் பார்க்க விடக்கூடாது, அது மட்டும் இல்லாம 3 நாள் நீங்க கோயிலை மூடிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அம்மாள் இவங்களுக்கு கனவுல சொல்லிடுறாங்க. சரி, இவரும் தர்ஷர்கிட்ட எல்லாம் சொல்லிடுவாரு, நீங்க 6 மணிக்கு வரைக்கும் பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்க கண்ணை கட்டிட்டு தான் பூஜை பண்ணணும், சாமி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஓகே, சாமி நல்லா இருக்காங்களா, சந்தோஷமா இருக்காங்களா, நம்ம பூஜை பண்றதெல்லாம் சாமிக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். அந்த தட்சர் சொல்லுவாரு, சாமி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதை எப்படி உறுதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் சொல்வார், சாமி நைட்ல நடனம் ஆடுறாங்க, நடனம் ஆடி அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு நரநாராயணனுக்கு அதை பார்க்கணும், அதை நம்மளும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் உருவாகி அவர் ஒரு துவாரம் உருவாக்குறாரு. கருவறைக்கு வெளியே ஒரு துவாரம் உருவாக்கி அதை 6 மணிக்கு அதை நைட்ல போயிட்டு அந்த துவாரம் வழியா சாமியை பார்க்கறாரு. சாமியை அங்க காட்சி கொடுக்குறாங்க. சாமியோட அனுமதி இல்லாம அவர் பார்க்கறதுனால சாமிக்கு அவங்களோட தலையை துண்டிச்சிடுறாங்க. தட்சரோட தலையை துண்டிச்சு இவங்களுக்கு அந்த கோச் மன்னருக்கு நரநாராயணனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாங்க. அது என்ன
சாபம்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னோட அனுமதி இல்லாம நீ என்னை பார்த்ததுனால உன்னோட வம்சாவளியில இருந்து யாருமே இந்த கோயிலுக்கு வரக்கூடாது, இந்த கோயில் வெளியே கூட வரக்கூடாது, என்னையும் பார்க்கக்கூடாது, அந்த சாபத்தை வந்து கொடுத்துட்டு அவர் வந்து பண்ணிடுறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. கோச் வம்சாவளியில வந்தவங்க யாருமே அந்த கோயிலுக்கு போகவும் இல்லை, அந்த பக்கமா போனா அவங்களுக்கு வந்து தலை துண்டிக்கப்படும் அப்படின்ற வந்து சாபம் கொடுத்ததுனால யாருமே அந்த கோயிலுக்கு போறது. இப்படி ஒரு மரபா அந்த கோயில் வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில பாத்தீங்கன்னா ஆடு பலி தராங்க. டெய்லி ஒரு ஆடு பலி கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு 16 எருமை மாடும் பலி தராங்க. ஆடு எப்படி பலி தராங்கன்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி நம்புறாங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான விஷயம் தான் நம்ம ஆடு பலி கொடுக்குறது அப்படின்னாலே வந்து அதுவும் ஒரு உயிர் தான். இது எப்படி நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, அந்த ஆடே வந்து சந்தோஷமா தான் போகுது. இப்ப ஆடு பலி கொடுக்குறோம் அப்படின்னா கத்திக்கிட்டு இருக்கும், ஒரு சில இதெல்லாம் கத்தும், அந்த டைம்ல இப்படி எல்லாம் பண்ணோம், தலையெல்லாம் ஆனா அங்க எதுவுமே நடக்கல. அந்த ஆடும் சரி எரும மாடும் சரி சந்தோஷமா தான் போகுது. அங்க பார்த்துட்டு எந்த ஒரு பயமும் இல்லாம எந்த ஒரு சத்தமும் இல்லாம தான் பலிவாது, உயிரை விட்டுருது. ரொம்ப துடிச்சு இல்லாம உடனே அது உயிரை விட்டுற மாதிரியும் அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்து சொல்றாங்க. அங்க வந்து ரொம்ப பெண்மையை போற்றக்கூடிய வகையில அந்த கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், நம்ம உடம்புல என்ன நோய் இருந்தாலும் அது விடுபட்டு போகும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம்லாம் இருக்கு. இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அசாம் மாநிலத்துக்கு நீங்க போனீங்கன்னா மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து யாராவது பில்லி சூனியம் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்க, உங்களுக்கு உடம்புல தீராத நோய் இருக்குது, உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையல, குழந்தை வரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ. நிறைய இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.